நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட மந்திர சக்தியும் எந்திர பூஜைகளும் பாகம் 5 பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்த விஷயத்தில் பார்த்தோன்னாக்கா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னாக உங்களோட லைஃபுக்கு தேவைப்பட்ட மாதிரி எல்லா விஷயங்களை கொடுக்குறோம். ஸோ இதுக்கு நீங்கள் எங்களுக்கு கைமாற செய்கிறது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு வித்வேஷன மந்திரத்தை பற்றி தான் நம்ம இதில் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் உண்மையாலுமே லைஃப்பில் ரொம்ப சஃபர் ஆகிற, ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆளாக இருக்கீங்க. நீங்கள் எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாத ஒரு நபராக இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல சில நெகட்டிவிட்டிஸ் இருக்காங்க, சில கெட்ட எண்ணம் படைச்ச ஆள் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க. இதில் பார்த்தோன்னாக்கா வேணுன்ற வருமானத்தை தடுக்கக்கூடிய எதிரிகள் இருக்காங்க. இது மாதிரியான ஆட்களாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வித்வேஷனம் மந்திரங்கள் இதை நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னாக்கா, வழக்கம் போல் ஒரு நல்ல நாள் அமாவாசை பௌர்ணமியில் இல்லை ஒரு சுக்கிர ஓரையில் நீங்கள் இந்த 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோன்னாக்கா, இந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்தோன்னாக்கா, நீங்கள் நல்ல ஒரு வெண்ணிறை ஆடை, மேக்ஸிமம் விநாயகருக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த வெள்ளை பட்டுன்றது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வெண்ணிற ஆடையை நல்லா உடுத்திக்கோங்க. ஒரு தென் மேற்கு முகமாக உட்காந்துக்கணும். இந்த தடவை பார்த்தோன்னாக்கா, ஒரு விஷயங்களுக்கும் ஒரு திசைகளை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்துக்கு தென் மேற்கு முகமாக நீங்கள் அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துக்கிட்டு பார்த்தோன்னாக்கா, அவங்களுக்கு என்ன நைவேத்தியம் நீங்கள் பண்ணுவீங்கன்னாக்கா, ஒரு முல்லைப்பூ வச்சுக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழம், நெல், அவல் பொரி, கடலை, இனிப்பு பண்டங்கள், இது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அது மாதிரியான விஷயங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு, இதுக்கு நம்ம ஜபம் பண்ண போகிற மாலை பார்த்தோன்னா பவளமணி மாலை. இந்த பவளமணி மாலையை தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அதை வலது கலையில் ஏந்திக்க போகிறோம். ஏந்திக்கிட்டு முதல்ல ஒரு மனசார விநாயகருக்கு பார்த்தோன்னாக்கா, அந்த அருகம்புல் வச்சு, இந்த நைவேத்தியம் வச்சு, சாதாரணமாக உங்களுக்கு வேண்டிய பூஜைகள், அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரங்களையோ இல்லை சாதாரண விநாயகரை நீங்கள் இது வரைக்கும் எப்படி வழிபடுவீங்களோ அது மாதிரி வழிபட்டு முடிச்சுட்டு, இதுக்கப்புறமா நம்ம மந்திர ஜபங்களை நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு முழுக்க முழுக்க விநாயகா நீங்கள் அருள் புரியணும், இதை எனக்கு காரிய சித்தி பண்ணி தரணும் அப்படின்னு மனசார வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த எப்பயுமே மந்திரத்துக்குள்ளே போவீங்க நீங்கள். ஸோ இதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கான மந்திரங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரொம்பவே சிம்பிள் தான். நம்மளோட 3 எழுத்து மந்திரங்களை பொறுத்த வரைக்கும், ஏன் இதுக்கு நம்ம 3 எழுத்து மந்திரங்கள் அப்படின்னு வச்சோன்னாக்கா, இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப பெரிய மந்திரங்களையோ, மிகப்பெரிய பக்கம் பக்கமாக மந்திரங்கள் சொல்லணும், மிருத்யுஞ்சய மந்திரம் எடுக்கணும், நம்ம சாகா வாரம் பெறணும், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்காது. தயவு செஞ்சு அந்த மாதிரியான மனநிலையில் யாராவது இருந்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட தான் இல்லை, மந்திரத்துக்கிட்டேயும் பிரபஞ்சத்துக்கிட்டேயும் அந்த சக்தி இருக்குது. இதை ஒழுங்காக கடைப்பிடிக்கக்கூடிய விதிப்படி நம்மளுடைய முறைப்படி நம்ம நடக்கக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட தான் இல்லை. ஏன்னா அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா, நல்ல நல்ல உணவு பழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், தூங்குகிற நேரம், இந்த மொபைல் ஃபோனை யூஸே பண்ணக்கூடாத நேரங்கள், மற்றவங்கள சபிக்கக்கூடாது, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் இயற்கையாகவே சித்தர்கள் ஃபாலோ பண்ணதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். இன்றைக்கி நம்மளை சுற்றி நல்லா ஒரு எட்டு பாருங்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறதும், நம்ம பணம் சேர்க்குறதுமே மிகப்பெரிய போராட்டம் தான். அதுவே நீங்கள் சாதனை பண்ண மாதிரி தான். ஸோ அதை கெடுக்கிறவங்கள நம்ம இருக்கிற இடத்த விட்டு விளக்குறது, விரட்டி விடுறது, அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மந்திரங்கள் நீங்கள் வழக்கம் போல் எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ ரீம், அவ்வளோதான் மந்திரம். மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு தடவை தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீ ரீம், இந்த 3 எழுத்து மந்திரங்கள் தான். இந்த 3 எழுத்து மந்திரங்களை எப்பயும் போல் நம்ம சொல்கிற மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு நல்லாவே ஒரு 1008 ஜபம். ஏன்னா எதுக்கு நான் அந்த 1008ன்னு சொல்கிறேன்னாக்கா, இது நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த 1008மே சொல்லி முடிச்சிடலாம். ஒரு வரி 2 வரி மந்திரங்களாக இருந்தால் உங்களால் அரை மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னாக்கா 108 மந்திரங்கள் தான் உங்களால் ஜபிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த 3 எழுத்து மந்திரங்களை நான் உங்களுக்காக இந்த தடவை உங்களுக்கு வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மூலிமா எல்லோரும் பயன் பெறணும். உங்களோட குறைகள் இல்லாமல் நீங்கள் நல்லா வாழணும். உங்களால் ஒரு 10 குடும்பங்கள் 100 குடும்பங்கள் நீங்கள் வாழ வைக்கணும். மிருகங்களை வாழ வைக்கணும், பறவைகளை வாழ வைக்கணும், இயற்கையை வாழ வைப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்னதுக்கு மாறாக இதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் எது பண்ணாலும் இதெல்லாம் உங்களுக்கே திரும்பிடுன்றதையும் நீங்கள் மறந்துட போகிறீங்க. ஸோ மறக்காமல் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன இந்த 3 எழுத்து மந்திரங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதை மந்திரிச்சு நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள விட்டு அது விலகிடும்.
ஒரு மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த விபூதி நீங்கள் மந்திரிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க சீக்கிரமாகவே கருத்தரிச்சிருவாங்க. ஸோ இப்படி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அளவுக்கு கெட்டது, நெகட்டிவிட்டியை விளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மந்திரம் தான் இது. 100% வெற்றி அளிக்கும். நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.